ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம ஜெனியை வந்துட்டு வீட்டில் இருந்தால் தான் இப்படி டிப்ரெஷன் ஆகுது, இவளுக்கு வெளியே கூட்டு போய் சரி பண்ணுவோன்னு ஜெனியை வெளியே கூட்டு போனார். கூட்டு போயிட்டு டின்னருக்கு வேணுங்கிறது இவங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க, ஜாலியாக இருந்தாங்கங்க. கடைசியில் இடையில ஒரு ஆப்பு வந்துச்சு. எனக்கே ஆந்த வேலை ஆப்படிக்கிறதுக்குனே வருவாளுகளா அப்படின்ற யோசிக்கிறாங்க. நீங்கள் வேறு ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருக்கணும்ப்பா, ஆஃபீஸ் பக்கத்துலேயே உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்துட்டு இவங்க வந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். எல்லாத்தையும் பண்ணியப்பா, மேலே இருக்க கொண்டே மறந்துட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கிளம்பும் போது செலியா நீங்கள் சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சொன்னோடனே இவங்க கேஷுவலாக கேட்டாங்கங்க. உடனே நம்ம ஜெனியோட ரியாக்ஷன் இருக்கே வேறு மாதிரி செம்ம கோவமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம செலியை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாம் தூங்கி எழுந்துட்டாங்க. மறுநாள் விடியுதுங்க. விடிச்சோடனே ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு நீட்டாக கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பினோடனே இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, நேற்று ஒருத்தி சொன்னாலே அவள்கிட்ட போய் கேளுங்கிறாங்க. ஐயோ இவன் நாக்கில் தேலை வச்சுக்கிட்டு கொட்டுன்னு கொட்டுறாளே, லைஃப் நிம்மதியே இல்லையேன்னு நினச்சி புலம்புறாப்புல. தம்பி முன்னாடி செஞ்ச நீ தப்பு தான் பின்னாடி துரத்துப்பா, இருந்தாலும் நீ தெரிஞ்சிட்டேங்கிறத உன் பொண்டாட்டி நம்பணுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த துக்கத்திலே உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா வாக்கிங் போயிருக்காங்க. வாக்கிங் போகும்போது நம்ம கோபியை வந்துட்டு காலில் விழுவாத குறைய கெஞ்சுறாரு, எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு. அம்மா வேணும்னு அழுது சீன் போட்டு கூட்டு போனீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எங்கள் அம்மாவுக்கும் அவங்க மாமியாருக்கும் சண்டை வர்றது தாங்க முடியல, நீ தயவுசெய்து கூட்டு போயிடு, அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில் கேட்டுட்டு நீ தானே கூட்டு போனீங்க, கஷ்டத்தை நீங்களே அனுபவிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இவ்வளோ ரசிக்கிறாளே நம்ம கஷ்டப்படுறது அப்படின்னு இவரு ஒரு பக்கத்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. செலியும் இப்படி கஷ்டப்படுறத பாக்கியா